இனத்துவேசத்தை ஏன் காட்டுற? என்ன வீடு அதுக்குள்ள இருக்கீங்க? என்ன நீ போக வேண்டாம்னு சொல்லுவேன். என்ன போக வேண்டாம்னு சொல்லுவேன். நான் போனா என்ன அரெஸ்ட் பண்ணுவேன். உங்களை எந்த காணிக்கு ஒருத்தன் போய் நிக்கிறான், அவனை விடுற, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற. எனக்கு பாதுகாப்பு இல்லை. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் நிற்கிறோம். இந்த தையிட்டி பகுதியில் பொதுமக்களுடைய நிலங்களை அபகரித்து கிட்டத்தட்ட 6 ஏக்கர் நிலத்தை அபகரித்து அந்த நிலத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய திச விகாரைக்கு எதிராக மக்கள் அந்த காணியை தம்முடைய காணிகளை விடுவிக்க கோரியும் அந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை செய்த அந்த பௌத்த பிக்குவுக்கு உயரிய கௌரவம் வழங்கப்படக்கூடாது என வலியுறுத்தியும் இன்றைய தினம் இந்த தையிட்டி திச விகாரைக்கு முன்பாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் இன்றைக்கு வெளிவடக்கு பிரதேச சபையினாலே ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த நிலைமையிலே இங்கே ஏற்கனவே போலீசார் குவிக்கப்பட்டு போலீசாருடைய பாதுகாப்பு மிக தீவிரமாக வைக்கப்பட்டிருந்த நிலைமையிலே பொதுமக்கள் இன்றைக்கு போராட்டத்திற்காக வந்திருந்தனர். அதிலே காணி உரிமையாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றோர் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்த நிலைமையிலே போலீசார் அடாவடியாக தங்களுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே இங்கே மக்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய உரிமை கோரிக்கையை முன்வைக்க விடாது தடுத்திருக்கின்றார்கள். அதேவேளை அந்த இடத்திலே போராட்டம் நடத்தியிருந்த 3-4 பேரை அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த சூழலிலே தையிட்டியிலே இங்கே தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய காட்சிகளையும் அங்கே நடக்கின்ற சூழல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். Hey!